Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 25 English sentences தான் பார்க்க போறோம். So இந்த 25 sentences அன்றாட வாழ்க்கையில நம்ம பேசக்கூடிய sentences தான் தமிழ்ல. So நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி அதுக்கு நான் இங்கிலீஷ்ல சொல்ல போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல உங்க ஆன்சரை போஸ்ட் பண்ணிட்டே வாங்க. பிராக்டீஸ் பண்ண மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் நீங்க நல்லா பேசணும்னு நினைச்சீங்கன்னா பிராக்டீஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் அது நேத்து நடந்தது. அது நேத்து நடந்தது. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? It happened yesterday. It happened அப்படினா அது நடந்தது. Yesterday அப்படினா நேற்று. It happened yesterday. அது நேத்து நடந்தது. Next one. அது திரும்ப நடந்துச்சு. அது மீண்டும் நடந்தது அப்படின்னு சொல்லணும். ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்திருந்தது, அது மீண்டும் நடந்தது அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? It happened again. Again அப்படின்னா மீண்டும், திரும்பவும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, it happened again. அது மீண்டும் நடந்தது. நெக்ஸ்ட் ஒன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லலாம்? Every other day. Every other day. ஒரு நாள் விட்டு ஒரு நாள். நெக்ஸ்ட் ஒன், பேராசப்படாத. பேராசப்படாதே. அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't be greedy. Greedy அப்படின்னா பேராசப்படுறது. Don't be அப்படின்னா அப்படி இருக்காத அப்படின்னு அர்த்தம். ஓகே, Don't be greedy. பேராசப்படாத. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் டீ குடித்தேன். நான் டீ குடித்தேன் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I drank tea. I drank tea. நான் டீ குடித்தேன். drank அப்படிங்கிறது ட்ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ். குடித்தேன் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, அதனால நம்ம drank போட்டிருக்கோம். ட்ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் drank, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, நான் காஃபி குடித்தேன்னு சொல்லணும். நான் காஃபி குடித்தேன். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், முட்டையை வேகவை. முட்டையை வேகவை. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இதில் நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? பாயில் த எக். பாயில் த எக். ஓகே, முட்டையை வேகவை. நெக்ஸ்ட் ஒன், தண்ணியை கொதிக்கவை. தண்ணீரை கொதிக்கவை. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பாயில் த வாட்டர். பாயில் த வாட்டர். தண்ணீரை கொதிக்கவை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பாலை காய்ச்சு. பாலை காய்ச்சு. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அதுக்கும் நம்ம பாயில் தான் யூஸ் பண்ணணும். பாயில் த மில்க். பாயில் த மில்க். பாலை காய்ச்சு. ஓகே, ஸோ கொதிக்கவை, காய்ச்சு, வேகவை, இது எல்லாத்துக்கும் நம்ம பாயில் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்கே இருக்கான். அவன் எங்கே இருக்கான். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வேர் இஸ் ஹீ. Where is he? அவன் எங்க இருக்கான். இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन, அவன் எங்க இருந்தான். அவன் எங்க இருந்தான் பாஸ்ட்ல கேள்வி கேட்கணும். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? எப்படி கேட்பீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், முயற்சி செய்யறதை விட்டுறாத. முயற்சி செய்வதை விட்டு விடாதே. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't give up. Don't give up. முயற்சி செய்கிறத விட்டுறாத. நெக்ஸ்ட் ஒன், மெழுகுவர்த்தி ஏற்று. மெழுகுவர்த்தியை ஏற்று. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லைட் த கேண்டில். லைட் த கேண்டில். லைட் அப்படின்னா விளக்கேற்றுறது. த கேண்டில் அப்படின்னா என்னது? மெழுகுவர்த்தியை ஏற்று. லைட் த கேண்டில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் அங்கே இருப்பேன். நான் அங்கே இருப்பேன். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஈஸி தான். எப்படி சொல்லுவீங்க? I'll be there. I'll be there. நான் அங்கே இருப்பேன். I'll அப்படிங்கிறது I will, அதோட சுருக்கமான வடிவம், கன்ட்ராக்ஷன். ஓகே, பேசும்போது இப்படி சொன்னால் அழகா இருக்கும். I'll be there. நான் அங்கே இருப்பேன். இப்போ உங்களுக்கான கேள்வி, அவன் அங்கே இருப்பான். அவன் அங்கே இருப்பான். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், நான் இதை மறந்துட்டேன். நான் இதை மறந்து விட்டேன். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்?
ஐ forgot this. ஐ forgot அப்படின்னா நான் மறந்துட்டேன். this அப்படின்னா இதை. ஐ forgot this. நான் இதை மறந்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன், அதை தொடாத. அதை தொடாத. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? don't touch it. don't touch it. அதை தொடாத. ஓகே, சில பேர் வந்து இட்டுக்கு பதிலாக தேட்டும் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, டோன்ட் டச் இட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் டச் தேட் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அது சுத்தமாக இருக்கா. அது சுத்தமாக இருக்கா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? இஸ் இட் க்ளீன். இஸ் இட் க்ளீன். சுத்தமாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்ன பயமுறுத்தாத. என்ன பயமுறுத்தாத. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஸ்கேர் மீ. டோன்ட் ஸ்கேர் அப்படின்னா பயமுறுத்தாத. மீ அப்படின்னா என்னை. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அவங்கள பயமுறுத்தாத, அவர்களை பயமுறுத்தாதே. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், பூக்களை பறி. பூக்களை பறின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பிக் த ஃப்ளவர்ஸ். பிக் த ஃப்ளவர்ஸ். பூக்களை பறி. நெக்ஸ்ட் ஒன், நீ முழிச்சிருக்கியா. நீ தூங்காமல் முழிச்சிருக்கியான்னு கேட்போம் இல்லையா? நீ முழிச்சிருக்கியா, இல்லை நீ விழித்திருக்கிறாயா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஆர் யூ அவேக். அவேக் அப்படின்னா விழிச்சிருக்கிறது. ஓகே, முழிச்சிருக்கிறத அவேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் யூ அவேக். நீ முழிச்சிருக்கியா அல்லது நீ விழித்திருக்கிறாயா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உன் சட்டை பட்டனை போடு. உன் சட்டை பட்டனை போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பட்டன் யுவர் ஷர்ட். பட்டன் யுவர் ஷர்ட். உன் சட்டை பட்டனை போடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ தூங்கிட்டு இருந்தியா. நீ தூங்கிட்டு இருந்தியா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் யூ ஸ்லீப்பிங். வேர் யூ ஸ்லீப்பிங். நீ தூங்கிட்டு இருந்தியா. நெக்ஸ்ட் ஒன், ஏன் பக்கத்தில் உட்காரு. ஏன் பக்கத்தில் உட்காரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? சிட் பிசைட் மீ. பிசைட் அப்படின்னா பக்கத்தில், அருகில் அப்படின்னு அர்த்தம். சிட் பிசைட் மீ. என் பக்கத்தில் உட்காரு. நெக்ஸ்ட் ஒன், என்ன வெறுப்பேத்தாத. என்ன வெறுப்பேத்தாத. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? டோன்ட் டாண்ட் மீ. டோன்ட் டாண்ட் மீ. டாண்ட் அப்படின்னா வந்து வெறுப்பேற்றுறது. ஓகேவா? டோன்ட் டாண்ட் அப்படின்னா வெறுப்பேத்தாத. மீ அப்படின்னா என்னை. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி, அவனை வெறுப்பேத்தாத. அவனை வெறுப்பேத்தாத. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் அதை கவனித்தேன். நான் அதை கவனித்தேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ நோட்டிஸ் தேட். ஐ நோட்டிஸ் தேட். நான் அதை கவனித்தேன். பாஸ்டில் சொல்கிறோம் இல்லையா? நோட்டிஸ்ட். ஐ நோட்டிஸ்ட் தேட். நான் அதை கவனித்தேன். நெக்ஸ்ட் ஒன், கூச்சப்படாத. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ண பார்க்கலாம். கூச்சப்படாத. டோன்ட் பி ஷை. ஷைனா கூச்சப்படுறது. டோன்ட் பி அப்படின்னா அப்படி இருக்காத. டோன்ட் பி ஷை. கூச்சப்படாத அப்படின்னு அர்த்தம். கடைசியாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், ஏதாவது செய். ஏதாவது செய். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டூ சம்திங். டூ சம்திங். ஏதாவது செய் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 25 சென்டென்சஸ். ஈஸியாக இருந்துச்சா? இப்போ உங்களுக்கான ஒரு ஈஸியான கேள்வி, மெழுகுவர்த்தி ஏற்று. மெழுகுவர்த்தியை ஏற்று. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 சென்டென்சஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. ஓகே, ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, ஓகே வீட்டில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஈஸியாக நீங்கள் பேசிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கேட்ட கேள்விக்கு உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.